ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் கிளப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரூல் ஆஃப் 70. ரூல் ஆஃப் 70 என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் நம்ம ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம்னா அடுத்த வருஷம் அதே 100 ரூபாய் கொடுத்தா நம்மளால அதே பொருளை வாங்க முடியாது. ஏன்னா பொருளோட வேல்யூ ஏறி இருக்கும், பணத்தோட வேல்யூ குறைஞ்சிருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட் எத்தனை வருஷத்துல அதோட வேல்யூ பாதியா குறைய போகுதுங்கிறத கால்குலேட் பண்றது பேர் தான் ரூல் ஆஃப் 70 சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் அரௌண்ட் 6 to 7% இருக்கு. நம்ம 7% எடுத்துக்கலாம். 70 divided by 7 equal to 10. நம்ம 10 years பாத்தீங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட் அதோட வேல்யூ பாதியா குறைஞ்சிரும். இப்போ நம்ம ரிட்டைர்மெண்ட்டுக்காக 50 lakhs சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா 7% இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா 10 yearsல அதோட வேல்யூ 25 lakhs ஆயிடும். ஸோ நம்ம இன்ஃப்ளேஷனை தாண்டி ரிட்டர்ன் தர இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்டோட வேல்யூ குறையாம நம்ம பார்த்துக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ அவர் சேனல். தேங்க்யூ.